சல்மான் வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. அவரோட பிரதர்ஸு அர்பாஸ், சொஹேல், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே அப்பப்போ கூட்டிட்டு போயிடுவார். பைக் எடுத்துகிட்டு வா வீட்டுக்குன்னு நேரம் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். அங்கே உட்காந்து அவர் வீட்டில் சாப்பாடு. அப்புறம் இதே கிடையாது, ஒரு ஏரே கிடையாது அந்த ஃபேமிலியில். எல்லாம் கதவை திறந்தே இருக்கும். இவன் பிரதர்ஸ் ஃப்ரெண்டு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஃபுல் ஆஃப் என்டர்டெய்னிங், வெரி ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி. சல்மான் வாஸ் ஸோ ஸ்வீட். அந்த படம் ஒர்க் பண்ணுறது வாஸ் அ ஜாய். ஹி வாஸ் ஸோ இன்வால்வ்டு. டேரக்டர்ஸ் ஆக்டர் அவர். சொல்ல சொல்ல ஹி வாஸ் என்ஜாயிங் இட். நான் பிறந்து வளர்ந்த அதே பாம்பேயில் எனக்கு ஹிந்தி படம் பண்ணுற ஒரு சந்தோஷம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் கூப்பிட்டு, டே பாருங்கடா, எந்த அருண் இந்த படம் அவன் கதை பேஸ்டு அவனையும் கூட்டின்னு வந்தேன், இந்த பெர்கிலையும் கூட்டின்னு வந்தேன். எல்லோரும் படம் பார்த்தோம். அந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷூட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க. எனக்கு மறக்கவே மாட்டேன். நான் எல்லா படமும் ஸ்கூலு காலேஜெல்லாம் கட் பண்ணி நாங்கள் ஒரு தியேட்டர் போய் படம் பார்ப்போம். அதே தியேட்டரில் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு எல்லோரும் வாங்கடா உன் படம் நாங்கள் இன்றைக்கி தியேட்டரில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபுல் கேங்காக போய் அந்த படம் ரிலீஸ் ஆகும். என் பேர் டைட்டில் கார்டு இதுக்கெல்லாம் விசில் அடித்து கூத்தடிச்சு இட் வாஸ் ஃபன். ஐ மீன் ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தது லைஃப்பில். எங்கேயோ நம்ம ஆரம்பித்து ஸ்கூல் படித்து சினிமா ராஜேஷ் கண்ணா, அமிதாப் பச்சன் படம் பார்த்து இன்றைக்கி நம்ம படமே தியேட்டரில் வரும்போது என் பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நானும் போய் அவளோட படம் பார்க்குறது வாஸ் அ கிரேட் ஃபீலிங்.